இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்த 24 வயது இளம்பெண் கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜென்டாக வேலை பார்த்து வருகிறார். அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. சம்பவத்தன்று இரவு இளம்பெண் வேலையை முடித்துவிட்டு கோடம்பாக்கத்தில் இருந்து மின்சார ரயிலில் பூங்கா ரயில் நிலையம் வந்தார். அங்கிருந்து பெரம்பலூரில் உள்ள வீட்டிற்கு செல்ல ராபிடோவில் ஆட்டோ புக் செய்தார். ஆட்டோவில் ஏறியதும் டிரைவர் வேகமாக ஓட்டி சென்றுள்ளார். வியாசார்பாடி அம்பேத்கர் சட்டக்கல்லூரி சாலையில் சென்றபோது வண்டி இன்னும் வேகம் எடுத்தது. இதனால் பேலன்ஸ்காக ஆட்டோ டிரைவர் சீட்டின் பின்புற பகுதியில் இளம்பெண் கை வைத்தார். உடனே டிரைவர் இளம்பெண்ணை பார்த்து எம்மேல கை வச்சியாமா என கேட்டார். இந்த கேள்வியை ஆட்டோ டிரைவரிடம் சற்றும் எதிர்பாராத இளம்பெண் இல்லையே என்றார். அதற்கு ஆட்டோ டிரைவர், பரவாயில்லம்மா, எம்மேல கை வச்சிக்கோ என கூறி வழிந்தார். அதோடு நில்லாமல் கையை பிடித்து இழுத்து தன் தோளில் வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இளம்பெண் அதிர்ச்சி அடைந்து கையை வேகமாக எடுத்துள்ளார். பயந்து போய் கூச்சலும் போட்டார். இதனால் ஆட்டோ டிரைவர் ஆளில்லா இடத்தில் வண்டியை நிறுத்தினார். சும்மா கையை வைக்க சொன்னா இப்படி கூப்பாடு போடுற என சொல்லியபடி வண்டியை விட்டு இறங்கும்படி மிரட்டினார். இளம்பெண் இறங்கியதும் ஆட்டோவில் எஸ்கேப் ஆனார். நடந்த சம்பவம் குறித்து ஒட்டேரி போலீஸ் நிலையத்தில் இளம்பெண் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போன் நம்பரை வைத்து ஆட்டோ டிரைவரை பற்றி ராபிடோவில் விசாரித்தனர். பெரம்பூரை சேர்ந்த முகமது அசீமுதீன் வயது 56 என்பது தெரிய வந்தது. இளம்பெண் போலீசிடம் சென்றிருக்க மாட்டார் என்ற நினைப்பில் வழக்கம் போல நேற்று காலை தொழிலுக்கு சென்றார். போலீசார் அவர் செல்போனை டிராக் செய்தனர். தியாகராய நகர் நடேசன் சாலையில் ஆட்டோ ஓட்டி செல்வதை கண்டுபிடித்த போலீசார் விரைந்து சென்று அசீமுதீனை மடக்கி பிடித்து கைது செய்தனர். போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். சில்மிஷம் செய்ததை ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து போலீசார் அசீமுதீனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.